நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெருமையே என்னன்னா, தகப்பனோடு இருப்பதுதான் பெருமை. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தகப்பன் ஃபர்ஸ்ட்ல ஒண்ணு மூத்த மகன் புரிஞ்சுக்கல. தகப்பனோடு இருந்தாலும், தகப்பனுடைய இருதயத்த அவன் புரிந்து கொள்ளல. ஆனா வெளிய போனான் பாத்தியா, அவன் புரிஞ்சுக்கிட்டான் தகப்பனுடைய இருதயத்த. நான் திருந்தி எப்படி திருந்தணுமோ, அப்படி திருந்தி என் தகப்பன் கிட்ட போனா, என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா, தகப்பன குறிச்சு அவன் அறிந்த சத்தியம் என்னன்னா, அவர் மனதுருக்கம் உள்ள தகப்பன். அவரு ஏற்கனவே சொல்ட்டாரு, என் பிதாவினுடையவைகள் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இளைய மகனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் தகப்பன்கிட்ட போனா, என்ன அவர் தள்ளிட மாட்டாரு, என்னை ஏற்றுக்கொள்வாரு. ஆனா மூத்த மகனுக்கு ஒண்ணு புரியல. என் தகப்பன் மனதுருக்கம் உள்ளவர். அவர் யாரையும் எனக்கு எதையும் கொடுத்த தகப்பன், எவனுக்கும் எதையும் கொடுக்க அவருக்கு உரிமை உண்டு. அந்த இது நீங்க ஏன் எனக்கு குடுக்குறீங்க? அவனுக்கு ஏன் குடுக்க? அத கேட்காத. அது உனக்கு உரிமை கிடையாது. உன்னுடையத நான் குடுத்துட்டேன்ல, அதோட வாய மூடிக்க. உனக்கு நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்ல, அந்த அன்பு ஒரு நாளும் மாறாது. அதோட நீ அப்படியே இரு. நான் அவன் மேல அன்பு வைக்கிறது, அது என்னுடைய கருணை. கருணை பிதாவை நாம் ஆராதனை செய்வோம். மனதுருக்கம் உள்ள தகப்பன என்ன ஆசீர்வதிச்சவர், என் உடன்பிறப்பையும் ஆசீர்வதிக்க வல்லவர். எத்தனை பேர் அந்த அந்த இது இருக்கணும். உடன்பிறப்பு உயரும் போது பொறாம வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. காயினை போல எரிச்சல் வரக்கூடாது. காயின் அதனாலதான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு போனான். அவன் அவன் பலிகளையும் காணிக்கையும் அவனையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. என் தம்பியை கர்த்தர் அங்கீகரித்ததற்கு காரணம் என்ன? ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. என்ன நிராகரித்ததற்கு காரணம் என்ன? உன்னை எரிச்சல், உன்னை கத்தி எடுக்கிறது, கொலை பண்றது, இதுவாடா. அதனால என்ன நடந்தது? உன் சந்ததியே இல்லாம போச்சே. பூமியில நிலையற்று சபிக்கப்பட்டவன். அந்த சபிக்கப்பட்டவனை வாழக்கூடாது. நாம் ஆசீர்வாதமானவர்களாக கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இந்த மூத்த மகனை பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க. பெருமையின் நிமித்தம் அவர்கள் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம் இன்றைக்கு அவர்கள் தேவனுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கிறாங்க. ஆனா புறஜாதியாராகிய நாமோ நம்முடைய தாழ்மையின் நிமித்தம், இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இன்றைக்கு தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம். சொல்லலாம். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? ஆனா ஒண்ணு விளங்கி கொள்ளுங்க, வீட்டுக்குள்ள வந்ததான நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். வேற ஒன்றையும் புரிந்து கொள்ளணும். எப்படி வீட்டுக்கு வெளியே இருந்தவன் மூத்த மகனை தகப்பன் வருந்தி உள்ள அழைத்து கொண்டு வர அந்த தகப்பன் வருந்தி அழைத்தானோ, அதே போல பரலோக தகப்பன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வீட்டுக்குள்ள கொண்டு வர அவர் வல்லமை உள்ளது.